ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் Thursday மார்னிங் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ரொட்டீன் லைஃப் வந்து 5 o'clock ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து சிவராத்திரி அன்றைக்கி பூஜை பண்ணது தான். சரி, அதனால் வந்து காலையில் வந்து க்ளீன் பண்ணி பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுற வேலையை எடுத்தாச்சு கையில். பசங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 12th நடக்கிறதால ஆஃப்டர்நூன் ஸ்கூல் தான். அதனால் வந்து நம்ம காலையிலே வந்து லஞ்சு செய்ய வேண்டியது கிடையாது. ஹஸ்பண்டுக்கு மட்டும் காலை வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காலையிலே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு கோலம்லாம் போட ஆரம்பித்தாச்சுப்பா. அப்படியே நம்ம வேலை ரொட்டீன் லைஃபு, சாமான் தேய்க்கணும், லஞ்சு செய்யணும், அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கணும். இவ்வளோ ரொட்டீன் லைஃப் தான். காலையில் வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே, எல்லா பெண்களுக்குமே இது வந்து எல்லாருமே வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, ரொட்டீன் லைஃப் எல்லாமே ஆஸ் யூஷுவல் டே இப்படி தான் போயிட்டு இருக்குது. எல்லாருக்குமே வந்து பூஜை சாமான்றதெல்லாம் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எல்லார் வீட்லேயும் எங்கூட அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. குங்குமம் மஞ்சள் எல்லாம் வந்து வச்சுட்டு பூவெல்லாம் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு ஏற்கனவே வந்து போன வீக் வந்து பாரிஸ் போயிருந்தோம். அப்போ வந்து கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பூவே வச்சுருந்தாச்சு. அதை கட்டி இப்போது ரோஸும் சாமந்தியும் ஒன்று போட்ட சூப்பராக இருந்தது. எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வாசலில் மஞ்சள் தெளிச்சிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. எப்பயுமே வந்து நான் ஃப்ரைடே கும்பிட்றனால தேர்ஸ்டே வந்து எப்பவுமே கும்பிட்ருவேன். ஏன்னா வந்து நாங்கள் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய்ட்டு வரதால எப்பயுமே வந்து தேர்ஸ்டேவே கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு சாமி வந்து அன்றைக்கே கும்பிட்ருவோம். எப்பயுமே நான் ஃப்ரைடே வந்து காலையில் இருந்து மஞ்சள் தண்ணி வச்சு நம்ம குலதெய்வம் நினச்சி சாமி கும்பிட்ருவேன். அதனால் வந்து ஏன்னா வந்து ஃப்ரைடே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது, அதனாலன்றதுக்காக நான் தேர்ஸ்டேவே எல்லாருமே கும்பிட்ருவேன் நான் மட்டும். அப்புறம் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா ஈவினிங் வந்து டின்னர் வந்து வீட்லேயே வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கி நானே திடீர்னு செஞ்சு பன்னீர் கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டப்பா. பன்னீர் கிரேவி எப்படி வரும்னு ஆனால் சூப்பராகவே, நிஜமாகவே சொல்கிறேன், நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சப்பாத்திலாம் பிசைஞ்சு மாவு கொசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து வேலையிலேருந்து வந்துட்டு அவர் தான் கொஞ்சம் திரட்டினார். ஏன்னா வந்து பூஜை வேலைங்களை ஆரம்பித்ததால் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் திரட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் திரட்டியதாரு. நான் வந்து அதை போட்டு எடுத்தேன் சப்பாத்தி. அதுக்கப்புறம் கும்பலாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு குட் நைட் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாங்க சாப்பிட்லாம்.